திருமண தடை நீக்கும் நவாக பாராயணம். கம்பராமாயணத்தில் உள்ள சுந்தரகாண்டத்தை 9 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் விரைவில் திருமண தடை நீங்கும் மற்றும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் என்பது ஐதீகம். இவ்வாறு 9 நாட்கள் பாராயணம் செய்வதை நவாக பாராயணம் என்பர். சுந்தரகாண்டம் மொத்தம் 68 சர்க்கங்களை கொண்டது. இவற்றை பாராயணம் செய்யும் முறை மற்றும் அவ்வப்போது செய்ய வேண்டிய நிவேதனங்கள் குறித்து காண்போம். முதல் நாள் 1 முதல் 5 சர்க்கங்களை பாராயணம் செய்ய வேண்டும். அப்போது சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும். 2ஆம் நாள் 6 முதல் 15 வரை உள்ள சர்க்கங்களை பாராயணம் செய்ய வேண்டும். நிவேதனமாக பாயசம் மற்றும் கோதுமை அப்பம் சிறப்பு. 3ஆம் நாள் 16 முதல் 20 வரையிலான சர்க்கங்களை பாராயணம் செய்ய வேண்டும். இன்று எள் சாத நிவேதனம் உகந்தது. 4ஆம் நாள் 21 முதல் 26 வரையிலான சர்க்கங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். இன்று தேன்குழல் மற்றும் முறுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். 5ஆம் நாள் 27 முதல் 33 வரையிலான சர்க்கங்களை பாராயணம் செய்ய வேண்டும். இன்று தயிர் சாதம் நிவேதனம் செய்வது சிறப்பு. 6ஆம் நாள் 34 முதல் 40 வரையிலான சர்க்கங்களை பாராயணம் செய்ய வேண்டும். இன்று மோதகம் நிவேதனம் செய்ய வேண்டும். 7ஆம் நாள் 41 முதல் 52 வரையிலான சர்க்கங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். இன்று முக்கணிகளான மாப்பலா வாழையை நிவேதனம் செய்தல் விசேஷம். 8ஆம் நாள் 53 முதல் 60 வரையிலான சர்க்கங்களை பாராயணம் செய்ய வேண்டும். இன்று வெண்பொங்கல் நிவேதனம் சிறப்பு. 9ஆம் நாள் 61 முதல் 68 வரையிலான சர்க்கங்களை பாராயணம் செய்து முடிக்க வேண்டும். இன்று பால் பாயசம் நிவேதனம் விசேஷம். இப்படி சுந்தரகாண்ட சர்க்கங்களை பாராயணம் செய்யும் முன்னர் ஒவ்வொரு நாளும் பாலும் கல்கண்டும் நிவேதனம் செய்ய வேண்டும். முடிந்த பின்னர் மேற்சொன்ன நிவேதனங்களை செய்யலாம்.